ஷீலு கிச்சன்லேருந்து ஆப்பம் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து ஆப்பத்துக்கு வந்து நான் ஊற வைக்கிறதுக்கு நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கு இதுக்கு 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதே 1 டம்ளருக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாமே நல்லா கழுவி ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் கழித்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக நம்ம மாவை புளிக்க வைக்கணும். காலையில் நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு வரும் ஆப்பம். இது வந்து 1 டம்ளர் பச்சை அரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுன்னு ஆட்டி வச்சுருக்கேன். நம்ம எடுக்கிற டம்ளர் அளவு தான் பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் சரியாக எடுக்கணும். இப்போ ஆப்ப மாவு வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உப்பு போட்டு கொஞ்சம் ஆப்ப சோடாப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆப்பம் ஊற்றினா நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு மாவு. நான் ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன். லேசாக எண்ணெய், நாஸ்டிக்னால லேசாக தான் எண்ணெய் தடவணும். மாவு வந்து இப்படி 1 கரண்டி 1.5 கரண்டி மாவு ஊற்றி நல்லா அப்படி சுற்றி விட்டுறணும். இப்போ மூடியை போட்டு மூடி விட்டுருவோம், வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பராக ஆப்பம் வந்துருச்சு. ஆப்பம் சூப்பராக ஆயிடுச்சு. இது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் திரிய வச்சுருக்கேன். தேவையான அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காய் பாலுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுருவோம். நம்ம 2 கரண்டி சுகர் போட்டிருக்கேன். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஆப்பமும் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 முறைனாச்சும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.